ரைட் சார். சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. நான் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் எப்படி சார் மெடிக்கல் ஃபீல்டு எப்படி என்ட்ரானீங்க? எங்கே டெண்டர் கோர்ஸ் முடிக்கிறீங்க சார்? நான் முடிச்சது பார்த்தீங்கன்னா இறஞ்சாலக்குடா, ஆ கேரளா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஃபுல்லாகவே வந்து சென்னை தான். ஒரு ஆக்சிடென்ட் தான், பார்த்தது ஒன்றும் கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட் தான். சரி, எந்த இயர் சார் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க சார்? 2000 பண்ணேன் சார். ஓகே சார். இப்போ தஞ்சாவூர் என்ட்ரான ரீசன் சார், தஞ்சாவூர் செலக்ட் பண்ண ரீசன் என்ன பண்ணணும்? என்னோட ஊர் வந்து மெலட்டூர், ஒரு குக்கிராமம் பக்கத்தில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் குக்கிராமம். ஆக்சுவலி முடிச்ச புதுசில் வந்து ட்ரைனிங் முடிச்சதெல்லாம் சென்னை தான். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜவஹர்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில் இருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணது. ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் சரி, தனியாக வைக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா, சின்ன முறையில் போட்டு பண்ணுறது. சரி சரி. ஃபஸ்ட்டு அக்கறை தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில். இப்போது செராமிக் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே டாக்டர்ஸ் ஃபுல்லாகவே லோக்கல் வெளியில் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களோட சர்வீஸ் என்ன சார்? ஆக்சுவலாக என்ன பண்ணி கொடுக்குறீங்க? என்ன பண்ணுறீங்க? இப்போது டாக்டர்ஸ் வந்துட்டு ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க எங்கள்கிட்ட. பல்லு கட்டுறது டாக்டரோட பார்த்தீங்கன்னா கிளினிக்கில் ஒர்க்கு. இப்போ பல்லு வச்சுக்கோங்களேன், அளவு எடுத்து நம்மளை கொடுத்துருவாங்க. சரி, நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கிளினிக் இருக்குது, அங்கே டாக்டர் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ தஞ்சை பெல்ட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஏரியா சார். இங்கே வந்து பற்களை பற்றியான விழிப்புணர்வு எப்படி தெரியுது தஞ்சை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும்? எப்படி சார், இப்போ எங்கள் வேலை என்னன்னா வந்து பல்லை பற்றி தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா பல்லு வலிக்குதுன்னா அதை எடுக்க தான் பார்ப்பாங்க. சரி. அதை எடுக்காமலே காப்பாற்றுறதுங்கிறது நிறைய விஷயங்கள் அது வந்துட்டு டென்டலில் இருக்குது. பல்லு எடுத்துட்டோம்னா கட்டுறதுக்கு சில விஷயங்கள் நிறைய பேர் தெரியாது. நாங்கள் சொல்லுவோம், நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம். நான் ஆல்மோஸ்ட் நானே ஒரு டீம் கிரியேட் பண்ணிட்டு வெளியூருக்குலாம் போனேன். என்னுடைய ஸ்பான்சர்லேயே என்னோட கிராமத்தில் ஸ்கூலுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் போயிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. பல்லு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எத்தனை ஒரு மாதிரி ப்ரோட்டீனாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு தெரியாது, கடைசி வரைக்கும் இப்படி தான் அவங்கள அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க. பட் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. பல்லு வந்து கிளிப் போடுறதுக்கு வைத்தியங்கள் இருக்குது. அதை நாங்கள் சொல்லுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சில பேர் பேஷண்ட் வந்து போராக இருப்பாங்க, ஒரே அமௌண்ட் பண்ணால் அவங்கள சார்ஜ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் பண்ணிப்போம். சரி சரி. ஃப்ரீயாக பண்ண மாட்டோம். ஃப்ரீயாக பண்ணால் அதோட ஒருத்தர் அவங்களுக்கு தெரியாது. சரி சரி. அதனால் நார்மலாக போயிட்டு இருக்கு சார். ஓகே சார். இப்போ பற்கள் அப்படின்னாலே பெரும்பாலும் வந்து நம்ம கிராமப்புறங்கள் பகுதியில் வந்தீங்கன்னா பல்லு அப்படின்னாலே ஒன்று பூச்சிப்பல்லாக இருக்கும், பல்லு எடுக்கணுங்கிற மாதிரி வித்தியாசம் ஏற்படுச்சு. இல்லை கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லு எடுத்துட்டு தங்கப்பற்கள் அந்த மாதிரி வைக்கக்கூடிய முறைகள் இருந்துச்சு இல்லையா? இது இன்னைக்கு இந்த மாதிரி அதிநவீன வந்திருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சிருக்காங்களா? எப்படி தெரியுது? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அட்வான்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அக்கர்லி அவனை எடுத்து மாட்டுறதுனா எடுத்து மாட்டுறது வந்து எல்லாமே கட்ட மாட்டாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா காசு இருக்கும் தான் கட்டுவாங்க. இப்போ வந்து செராமிக் வந்து கொஞ்சம் ஹைஃபையாக போச்சு. அது எல்லாமே ஜெர்கோனியா ஃப்ரீ செராமிக் அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு பேஷண்ட் வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க. நம்ம சொல்றதை விட அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ ஆரம்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ஸ் முடிக்காமல் சில பேர் வந்துட்டு கம்பி போட்டு கட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. கட்டினாலும் அது ப்ராப்ளம் தான். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பி கை கம்பி இருக்குது, கையில் வந்து நம்ம கம்பி போடணும்னா அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் ஆகாது. ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டு. சும்மா கம்பி எடுத்தோமா பல்ல போட்டு கட்டினோமா கட்டிட்டு போயிடலாம். அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் அப்படி பண்ணால் என்ன ப்ராப்ளம்னா ஒரு பல்லுக்கு வந்து ரொம்ப சீப்பாக இதாகும். அடுத்து பார்த்து 2 பல்லுமே கீழே வந்துடும் உங்களுக்கு. இந்த பல்லு வந்து நம்ம ஒரு பல்லு இல்லை, 150 ரூபா தான். சரிங்களா? 2 நிமிஷம் 3 நிமிஷம் கட்டிடலாம். தென் அடுத்து வந்து ஒரு 6 மாதமோ இல்லை 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 பல்லுமே விழுந்துடும். இந்த ஒரு பல்லுக்கு இது பண்ணிட்டு 2 பல்லுமே விழுந்துடும். இப்படி ஒரு ரூல் வந்து இப்போ பண்ணக்கூடாது. பட் நாங்கள் வந்து சொல்லுவோம், பேஷண்ட் வந்து பல்லு கம்பி எடுத்தினா கூட இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நாங்கள். ஓகே சார். இப்போ இன்னைக்கு வந்து அதிநவீன பொருட்கள் அப்படின்னா என்னென்ன மெத்தட் வந்திருக்கு? என்னென்ன அதிநவீனன்னு பார்த்தீங்கன்னா செராமிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்னா முன்னாடி டென்ச்சர் கழட்டி போடுற மாதிரி இருக்கும். மேல் பல்லு கீழ் பல்லு அதுவும் கரெக்டாமல் மேலே 4 ஸ்க்ரூ கீழே 2 ஸ்க்ரூ இம்ப்ளான்ட். நம்ம பிறகு ரொம்ப அழகாக இருக்கும் செயற்கை பல்லு. அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து செராமிக்ஸ் பற்கள் லைஃப் எப்படி சார்? எவ்வளோ லைஃப் சார்? கேரண்டி சார். நம்மகிட்ட கேரண்டி சார். நம்ம வந்துட்டு மற்ற லாபோட எல்லாத்தோட கம்மியாக தான் பண்ணி விடுவோம். நாங்கள் பணத்துக்காக பண்ணல. நான் வந்து அடிப்படையிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் நாங்கள்லாம் வந்து. ஸோ அதனால் வந்து பணத்துக்காக நான் வந்து மேட்ச் பண்ணி பண்ணுறது கிடையாது. நல்ல நேம் வேணும். கம்மியாக மற்ற லாபோட நம்மளுக்கு வந்து 5 வருஷம் கேரண்டி கொடுப்போம். 600 ரூபாய்க்குமே யாருமே பண்ண முடியாது. நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் கேரண்டி 600 ரூபா ஒரு யூனிட்டு, 5 வருஷம் கேரண்டி. தஞ்சாவூரில் கிடையாது, எங்கேயுமே அப்படி அவ்வளோ கேரண்டி கொடுத்து பண்ண மாட்டாங்க. நாங்கள் மட்டும் அதே மாதிரி சர்வீஸ் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவோம்.
ஓகே சார். இப்போ டாக்டர்ஸ்க்கு கன்சல்டிங் பண்ணி தான் உங்கள்கிட்ட பல்ல ஆர்டர் கொடுக்குறாங்களா இல்லை டேரக்டர்ஸ் வராங்களா? டேரெக்டாக வந்தாலும் பண்ணுவோம் சார். இப்போ நீங்கள் நம்ம என்னோட கிளினிக் ஒன் கிளினிக் இருக்குது, டாக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. சரி. அது ஆர்த்தோ ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, ப்ராசோ நான் பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி எங்களால் முடிஞ்சவங்க பண்ணுவோம். டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்போம். எங்களை டேரெக்டாக வந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். சரி சரி. ஓகே சார். இன்றைக்கி பற்களை பாதுகாக்கக்கூடிய முறைகள்லாம் என்ன முறைகள் இருக்குது, என்ன சார் இதில் வந்து கேர்லெஸ்ஸாக என்ன மாதிரியான கேர்லெஸ்ஸாக இருக்காங்க பீப்புள்ஸ் நினைக்கிறேன்? அது நீங்கள் டென்டிஸ்ட் தான் கேட்கணும். எங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல் பண்ணுறது. ஸோ அதர்வைஸ் அதை நாங்கள் இது பண்ண முடியாது. இல்லை இந்த மாதிரி பற்களை கட்டினதுனால அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்? இந்த அது வந்து பண்ணலாம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் நீங்கள் டாக்டரை போய் காமிக்கணும். அதை நீங்கள் அது சரிவர யாரும் பண்ணுறதே கிடையாது. அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதோட போயிடுவாங்க, பேஷண்ட் போயிடுறாங்க. 6 மாதம் ஒன்ஸ் செக்அப் பண்ணணும். கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டு நல்லா லைஃப் நல்லாயிருக்கும். சரி சரி. கட்டினதுக்கப்புறம் ஒரு கடினமான கடிக்கிறதோ இழுக்கிறதோ அவங்க தவிர்த்தா நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ முக அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பற்கள் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்றா இருக்குது சார். சிலருக்கு வந்து இயற்கையாகவே இந்த எத்துப்பல்கள் இந்த மாதிரி பல்கள் வருது இல்லையா, இதை வந்து நம்ம நார்மலாக பண்ணால் மாற்றிக்க முடியுமா இந்த செராமிக் டெக்னாலஜி? கண்டிப்பாக 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 முடியும் சார். நிறைய வைத்தியம் அதான் சொன்னேன் உங்களுக்கு. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பல்லு எத்தலாம் இருந்தாலே அவங்க அவ்வளோதான் லைஃப் அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. சரி. இப்போ இனிமேல் நம்மளுக்கு வைத்தியம் கிடையாது, அப்படி தான் பிறவிலே அப்படி தான் போல, அப்படி இல்லவே இல்லை. சரி. நிறைய வைத்தியங்கள் இருக்குது. நாங்களே எவ்வளோ பேஷண்ட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுவும் க்ளீனாக இருக்கும். கரெக்டாக 6 மாதம் 1 year சூப்பராக உங்களுக்கு உள்ளே போயிடும். சரி. ஐஃபையாக வைத்தியம்லாம் இருக்குது. அவங்க மக்கள் வந்து நம்மகிட்ட வந்தாங்கன்னா பண்ணி கொடுப்போம். ஓகே சார். இந்த மாதிரி லேபில் தான் ஒரு பற்களை சரி செய்ய முடியுமா, இல்லை ரெடிமேட்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது? அப்படி கிடையாது சார். டாக்டர்ஸ் இல்லாமல் நாங்கள் எல்லாமே டாக்டர்ஸ் இல்லை சார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் என்னதான் பண்ணாலும் நீங்கள் அளவு எடுத்து எங்களுக்கு தான் வரும். சரி. எங்களால் லேப்ஸ் தான் போகும், நாங்கள் தான் பண்ணி கொடுப்போம். சில பேர் டாக்டரே பண்ணுவாங்க, அவங்களே பண்ணிவிடுவாங்க. அதில் ஓகே சார். அந்த பற்கள் இயற்கையாக வந்து வெளியில் வர்றது அல்லது இடம் மாறி இருக்குது, இது வந்து ஒரு இயற்கையானதா இல்லை பாரம்பரிய இதா இல்லை வந்து பாரம்பரியம்னு சொல்ல முடியாது. அது இயற்கை தான். சில பேர் சின்ன வயசுலேயே கை சொப்பிட்டு இருப்பாங்க, அதனால வரலாம். இல்லை சில பேர்த்துக்கு அந்த வழிமுறையாக வரலாம். அது வைத்தியம் அப்படி நிறைய பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சரௌண்டிங் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சார் கவரேஜ் பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? நாங்கள் ராமேஸ்வரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்கள் இப்போ அந்தமான் பண்ண போகிறோம். சரி. வேலை ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்தமான் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சரி கேஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்து எங்கள் லேப் வந்து அங்கே ஓனாக பண்ணலாம் ஐடியா இருக்குது. சுச்சுவேஷன் பொறுத்து முடியாது. ஓகே சார். இந்த சீலில் டெக்னாலஜிஸ் லேபர்ஸ் எப்படி இருக்காங்க? இதில் வந்து அப்படின்ட்டு தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு எதுவும் தனிப்படிப்புகள் இருக்கா? கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருக்காங்களா? கண்டிப்பாக சார். நம்மகிட்ட ஸ்டாஃப் அவங்க இருக்காங்க. இதுக்கு தனியாக எக்ஸ்பர்ட் இருக்காங்க செராமிக் பண்ணுறதுக்கு. இது கற்றுக்கிட்டு பண்ணுறதை விட கண்டிப்பாக எஜுகேஷனில் ஒன்றும் பண்ண முடியாது சார். பண்ண முடியாது. கற்றுக்கிட்டு பண்ணலாம், ப்ராப்பராக பண்ண முடியாது. சரி. எஜுகேஷன் இல்லாமல் இது ஒன்றும் பண்ண முடியாது. சரி சரி. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது சார். எங்களுக்குலாம் முன்னாடி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இப்போ நிறைய பேர் டெக்னீஷியன் வந்துட்டாங்க. என்ன சொல்கிறது, நிறைய ஒன்றுமே முடிக்காமல் அப்படி இது பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு பிரச்சனை கிடையாது வச்சுக்கோங்க. சரி. முன்னாடி மாதிரி இல்லை. டாக்டர்ஸ் வந்து படித்த நபர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்க அந்த ஸ்டாண்டர்டாக இருக்காங்களா? இல்லை சார், ஒரு டாக்டர் இருக்கிறாங்க சார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குவோம். அதே கேஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு 50 ரூபா வாங்குவீங்க. சரி. அந்த மாதிரி டாக்டர் சில பேர் கம்மியாக ரேட்டு பார்த்து ரேட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. சரி சரி. அது காம்படிஷன் ஒன்றும் சொல்ல முடியாது. டாக்டர் நம்ம சொல்ல முடியாது. இது குவாலிட்டி வைஸ் எது மாறுபடுமா? கண்டிப்பாக ப்ரொசீஜர் மாதிரி மாறி சார். பல்லு வந்து எல்லாமே பண்ணலாம். பட் இந்த பல்லு இங்கே தான் வைக்கணுன்றது சில விதிமுறைகள்லாம் இருக்குது. சரி. அதை மாதிரி டாக்டர்ஸ் பண்ணாங்கன்னா குவாலிஃபைடாக வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. டெக்னீஷியன் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கிறாங்க. எனக்கு இந்த ரேட்டு கம்மி பண்ணால் நீ அவ்வளோ பண்ணா, நீ இவ்வளோ பண்ணுறான் பண்ணி கொடு, அந்த மாதிரி சில டாக்டர் இருக்கிறாங்க. அதுக்கு வரும்போது கம்பேர் பண்ண முடியாது. ஓகே சார். பற்களின் அளவுகள் எப்படி சார் வித்தியாசப்படுது? ஒரு முகத்தின் அளவுகளை எப்படி வச்சு நீங்கள் பற்களை தயார் பண்ணுறீங்க? எப்படி என்ன அளவுகள் எதை அடிப்படையாக வச்சுக்கிறீங்க? ஒரு மாடல் எடுத்துட்டு வாங்க. எங்களுக்கு ஒரு மாடல் வந்துடும் சார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது பல்லோட கலர்ஸ். இது ஒரு ஷேட் எடுக்கும், ஒரு ஷேட் எடுக்கும், ஒரு கலர் இருக்குது. இப்போ A1 வச்சுக்கோங்களேன், சரி, அதுக்கு ஒரு பவுடர் இருக்குது. A2னா அதுக்கு ஒரு பவுடர் இருக்குது. சரி. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ பல்லு ஃபுல்லாக கேரிஸ். இப்போ இந்த பல்லு அந்த செராமிக் கேப் இருக்கா, கேப்போட அந்த கேசத்து மணல் சின்ன செஞ்ச மணல் ஏதாவது. இப்போ இது வந்து ஆர்சிடி பண்ணிவிடுவோம். ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு பல்லு எடுக்காமல், இது சொத்த பல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் வந்து எல்லாமே சொத்த பல்லு. சின்ன பையனா அந்த பையன் இந்த கிராமத்து பேஷண்ட். எங்களுடைய ப்ரிப்பரேஷன் தான். என்ன சொல்லுவோம், நாங்களே ஸ்பான்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பல்லுமே
சொத்தை அந்த பையன் எங்கள்கிட்ட வந்தது எல்லா பல்லும் எடுத்துருங்க, எடுத்துட்டு நான் செட்டு பல் கட்டி விடுங்க வந்து எங்கள்கிட்ட வந்தது. சரி. பட் நாங்கள் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா பல்லு எடுக்க வேணாம்ப்பா, எடுக்காமலே மேலே கவர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு 6 to 1 to 3 1 to 3 இதை RCT பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இது மேலே கேப் செராமிக் கேப் சரி போட்டோம்னா அவங்க பல்லோட சூப்பராக இருக்கும். அந்த செராமிக் ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை, அவங்களுக்கு லைஃப் லைஃப். இதில் வந்து சைடு பாதிப்புகள் ஏதாவது இந்த பக்கம் கண்டிப்பாக இல்லை சார், கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஃபர்மாஸில் கூட ஃபயர் ஆகிட்டு தான் வரும் உங்களுக்கு. சரி, சாதாரணமாக அளவு எடுத்து நம்ம மாட்டி வரதுக்கு இது பண்ண முடியாது, நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே சார். இப்போ இதில் வந்து இப்போ நம்ம பெரும்பாலும் கிராமப்புறங்களில் நாங்கள் அந்த அவேர்னஸ் பண்ண மக்கள்கிட்ட கேட்குறப்போ பற்கள்னால வந்து நரம்புகள் பாதிக்கப்படும், மற்ற 1% கிடையாது அந்த மாதிரி ஏதாவது 1% கிடையாது கிடையவே கிடையாது. பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் கூட பிபி கூட, பட் அவங்க சொல்லிடணும். நாங்கள் கேட்காத கூட அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த வைத்தியத்தை கொடுத்து அதுக்கு உடனே பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா உடனே அவங்க பல் எடுத்து போகிறது கிடையவே கிடையாது. சரி சரி. அவங்களுக்கு என்னென்ன டிசீஸ் இருக்குது, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அது வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் கிளியர் பண்ணி அதுக்கப்புறமே நாங்கள் வந்துட்டு முடிவு போகிறோம் பல் எடுக்கலாமா வேணாமா, இல்லை பல் எடுக்காமலே காப்பாற்ற முடியுமாட்டா டிசிஷன். சரி சரி. ஓகே சார். இதுக்கு வயது வரப்புகள் உண்டா? பற்கள் மாற்றக்கூடிய டைமிங்கில் அது உண்டா? இந்த வயதுக்கு அப்புறம் தான் பற்கள் மாற்றணும் அப்படிங்கிறது இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். 10 வயசுக்கு மேலே வந்து இப்போ நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. கிளிப்பும் சரி பல்லும் சரி கொடுப்பாங்க. கேப் இல்லையா? சரி ஓகே ஓகே. இந்த மாதிரி நாங்கள் கேப் போட்டுப்போம் சார். இது வந்து டம்மி மாடல் தான். சரி, இது கட் பண்ணிவிட்டு நாங்கள் கேப் போட்டுப்போம். கேப் போட்டால் நம்ம பல்லோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வேதியில் வேறு டாக்டர் டிஃபெண்ட் பண்ணி நான் பேசுறதில்லை, எங்கிட்ட வந்து நான் சார்ஜ் பண்ண பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். மற்றவங்க வந்துட்டு அதை பற்றி நான் டிஃபெண்ட் பண்ணி விரும்பல. எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நான் கம்மியாக பண்ணி கொடுப்போம், நல்லா பண்ணி கொடுப்போம், கேரண்டி கொடுப்போம். பற்கள் அப்படிங்கிறப்போ வந்து சாதாரணமாகவும் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, இதில் வந்து பணக்காரர்கள் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அதுக்கு தகுந்த மெட்டீரியல் என்ன மாதிரியான மெட்டீரியல் கரெக்டு. அதாவது எல்லாருமே வந்துட்டு செராமிக் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. சரி. இப்போ ஒரு பல்லு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து லைஃபையாக போகும். சரி. இப்போ சாதாரணமாக பண்ணுறதுக்கு வந்து தான் விரும்புவாங்க. போர் பேஷண்ட் வச்சுக்கோங்களேன், போர் பேஷண்ட்டு கிராமத்து பேஷண்ட் வந்து உங்களுக்கு புரியாது. என்னத்தை அந்த காலத்தில் போய் நம்ம பல்லு கட்டிட்டு சாப்பிட்ற காலத்தில் பல்லு கட்டுறோம் நினைப்பாங்க. பட் அதனால நிறைய தொந்தரவுகள் இருக்குது. என்ன தொந்தரவுனா செரிமானம் ஆகாது, சீக்கிரம் அது விழுந்துடும். ஒரு மாதிரி கண்ண குழி சீக்கிரம் குழி விழுந்துடும். அது அவங்க போட்டாங்கன்னா தவிர்த்து நிறைய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஓகே சார். இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் சார் ஆகுது இந்த ஃபீல்டில் என்ட்ராய்? இங்கே இந்த ஃபீல்டில் 15 வருஷம் ஆகும் சார். நீங்கள் என்ட்ராய் எப்படி சார்? இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு என்ட்ரு ஆனப்போ ஒரு இலக்கு இருந்திருக்கும் இந்த ஃபீல்டில் எப்படி சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு? இல்லை அடைஞ்சிருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சாதாரணமாக அதுதான் இலக்குன்றதை விட எனக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாக கிராமம் தான் சார். பக்கா கிராமம், மொட்டை கிராமம், படித்தது எல்லாமே வெளியே தான் படித்ததுனால அதனால் சப்போர்ட்டுக்கு நம்மளுக்கு யாருமே கிடையாது. ஸோ எதிர்பார்ப்பு இல்லை, இந்த அளவுக்கு போவோம் அப்படின்றது ட்ரீம் தான். நான் சொல்லுவேன் ட்ரீம் தான். நண்பர்கள் டாக்டர் சப்போர்ட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல அச்சீவ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஃபியூச்சர் ஐடியா சார்? ஃபியூச்சர் ஐடியா என்ன சார், ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டணும், 2 ஹாஸ்பிட்டல் காட்டணும், சர்வீஸ் ஃப்ரீயாக போகணும். அது வேறு அவேர்னஸ் பண்ணுறது ஃப்ரீ கேம்ப்ஸ் எதுவும் பண்ணிடுவீங்க? ஷோர், கண்டிப்பாக பண்ணிட்டு என்றைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னுடைய பான்சலே டாக்டர் எல்லாமே கூப்பிட்டு எல்லாமே இதை பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் நான் கிராமத்தை தான் வந்துட்டு நான் எய்ம் பண்ணுறது. நம்ம சிட்டிகளில் கூட அவ்வளோ நம்ம கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக கிராமத்தை பேஷண்ட் தான். கிராமத்தை பேஷண்ட் அச்சீவ் பண்ணி தான் என்னோட இதுவே போயிட்டு இருக்குது. ஓகே சார். ஒரு நீங்கள் அந்த டெண்டர் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு கன்சூமர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பற்கள் அப்படிங்கிறது எப்படி பாதுகாக்கணும்? உங்களோட அட்வைஸ்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னோட அட்வைஸ் வந்து நீட்டாக வச்சுங்க. பற்கள் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, பல்லு போனால் சொல்லு போச்சுன்ற மாதிரி பற்கள் வந்து ரொம்ப 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 கோடி ரூபா அப்படித்தாலும் கிடைக்காத ஒன்று. அதை கரெக்டாக பராமரிச்சா நல்லாயிருக்கும். 6 months ஒன்ஸ் டாக்டர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. தயவு பண்ணி கம்பி கட்டி பல்லு கட்டாதீங்க, அதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் சார். கம்பி கட்டி எந்த காரணத்தாலும் பல்லு கட்டாதீங்க. ஓகே சார். உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வழிகாட்டி குரு இருக்காங்களா? யாராவது அட்வைஸ் பண்ணிடுறீங்கன்னு சொல்லலாம்? நிறைய பேர் இருக்காங்க சார். டாக்டர் பாஸ்கரன் இருக்காரு, டாக்டர் ராஜேஷ் இருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு வந்துட்டு ரியாசுதீன் நிறையா இருந்தார். ஸோ நிறைய இருக்கிறாங்க சார், வழிகாட்டிகள் நிறைய இருக்கிறாங்க. அதை விட என்னுடைய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணுங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சார். வேறு ஏதாவது சிறப்பம்சங்கள், பாராட்டுகள் அந்த மாதிரி? பாராட்டுகள்னால் நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு டாக்டர் பாஸ்கரன் பெரிய காரணம், மிகப்பெரிய காரணம். ஸோ அதனால் அவர்களுடைய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சரி சார். உங்கள் கான்டாக்ட் நம்பர் சார்? கான்டாக்ட் நம்பர் 9894532621 என்னோட மொபைல் நம்பர். நீங்கள் ஓபி கிளினிக் இருக்குது உங்களுக்கு வெளியில்? நம்மளது குரு மெடிக்கல் இருக்கு இல்லைங்களா, பெரிய மார்க்கெட்டு வெளியே இருக்குல்ல? சரி சார். பீட்டர் ஸ்கூல் ஆப்போசிட்டில் மேலே மாடியில். என்ன டைமில் சார் இருக்குது? டாக்டர் ராஜேஷ் பல் மட்டுமே இருக்கும். ராஜேஷ்? ஆமாம்.
ஓகே சார் வேறு எதுவும் சொல்லணும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே தேங்க்ஸ்.